அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 49. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு. குர்ஆனில் அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி 59 இடங்களில் கூறியுள்ளான். இவர்களின் பிறப்பு அல்லாஹு தாலாவின் வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும். ஒரு நாள் ஏதோ ஒரு தேவைக்காக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸின் கிழக்கு புறம் சென்றார்கள். திடீரென்று அங்கு தோன்றிய ஒரு வானவர், அல்லாஹு தாலா உமக்கு ஒரு ஆண் குழந்தையை அருளுவான், அவர் பேர் ஈசா பின் மரியம் என்றார்கள். அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எனக்கு திருமணமாகாத நிலையில் குழந்தை எப்படி பிறக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு அவ்வானவர், அல்லாவுக்கு இதுவெல்லாம் வெகு சுலபம் என்றார். பிறகு அவ்வாறே ஆனது. அல்லாவின் கட்டளைப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்தார்கள். இதை கண்ட மக்கள், மரியமே, இவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டியே என வியப்புடன் கேட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றும் பேசாமல் குழந்தையிடம் சைகை செய்து அதனிடம் கேட்க சொன்னார்கள். உடனே அக்குழந்தை பேசியது. அதாவது, நான் அல்லாவின் அடிமை, அவன் எனக்கு வேத நூலை வழங்கி நபியாகவும் ஆக்கினான். நான் எங்கிருந்தாலும் வர்க்கத்துடையவனாக அல்லாஹ் என்னை ஆக்கியுள்ளான். இறுதி மூச்சுள்ள வரை தொழவும் ஜகாத் கொடுக்கவும் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். எனது தாயாருக்கும் கட்டுப்படுபவனாக என்னை ஆக்கியுள்ளான். எனது பிறப்பு, இறப்பு, மீண்டும் உயிர் பெறுதல், இவை யாவும் எனக்கு நன்மையாகும் என்று மழலை பேசியதும் திகைத்து போயினர். பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்டிருந்த தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஃபர்லை பற்றி. மனைவி சொத்தில் கணவரின் பங்கு. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், உங்கள் மனைவியார் விற்று சென்றதில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தால் உங்களுக்கு பாதி பாகம் உண்டு. அவர்களுக்கு பிள்ளை இருந்தால் கால் பாகம் மட்டுமே உண்டு. இதுவும் அவர்கள் செய்திருக்கின்ற மரண சாசனத்தையும் கடமையையும் நிறைவேற்றிய பின்னரே. ஒரு சுன்னத்தை பற்றி. சோதனையிலிருந்து விடுபட துஆ. அதிகமாக சோகம் மற்றும் துன்பத்தின் போது இந்த துவாவை ஓதவும். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் லாலிமீன். இதன் பொருள், யா அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ மிக தூய்மையானவன், நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்துவிட்டேன். ஒரு பாவத்தை பற்றி. குர்ஆனை மறைப்பதும் மாற்றுவதும். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், எவர் வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு பகரமாக சொற்ப தொகை பெற்றுக்கொள்கின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதையும் உட்கொள்ளவில்லை. மறுமையில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்கவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. உலகத்தை பற்றி. உலக பொருட்கள். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நீங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகங்களே ஆகும். நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனையே முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பது மிகவும் மேலானதாகும், நிலையானதும் ஆகும். மறுமையை பற்றி. நரகத்தின் ஆழம். நரகத்தில் விளிம்பிலிருந்து ஒரு கல் எறியப்பட்டது. அது 70 ஆண்டுகள் வரை கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இருந்தும் அதன் அடித்தளம் வரை சென்றடைய முடியவில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்னலாரின் அறிவுரை. உங்களில் ஒருவர் தும்பியதும் அல்ஹம்துலில்லாஹ் என கூறினால் அவருக்காக யர்ஹமுக்குல்லாஹ் என கூறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என அவர் கூறிவிட்டால் யர்ஹமுக்குல்லாஹ் என நீங்களும் கூறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.